guys to making a social media app with Python part 14. ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி யூசர் செட்டிங்ஸ் பேஜை செய்ய போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வீடியோவில் நம்ம என் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ப்ரிவ்யூவை வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு இமேஜோட ப்ரிவ்யூவை காட்டுறதுக்கான என்ன கோடுங்கிறது சிம்பிளாக வந்து நான் என்னோடய ரீசைஸ் இமேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனே நான் வந்து இங்கே ரீயூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, அது ஏற்கனவே வந்து நம்மளோட போஸ்ட் எலமெண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை பார்த்துருப்பீங்க. இந்த ரீசைஸ் இமேஜுங்கிற ஃபங்க்ஷன் இது ஒரு இமேஜ் பாத்தையும் ஹைட்டையும் விட்டையும் வாங்கிட்டு ஒரு ஃபோட்டோ இமேஜை நமக்கு ரிட்டர்ன் பண்ணி விடும். ஸோ இதை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை இங்கேயும் மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை இங்கேருந்து கால் பண்ணிட்டேன். ஓகேவா, இமேஜ் அதை கால் பண்ணிட்டேன், இமேஜ்னு சொல்லிட்டு இதை சேவ் பண்ணிட்டேன். அப்புறம் செல்ஃப் டாட் ஆக்சுவல் இமேஜ் டாட் அப்பண்ட் இமேஜ். இது ஏன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜ் ஆக்சுவல் அப்படிங்கிறது ஒரு அரே. ஓகேவா, ஒரு எம்டி அரே. இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இமேஜ் ஆப்ஜெக்ட்ஸை ஹோல்ட் பண்ணேன். ஓகேவா, ஸோ டு ஹோல்ட் ஆல் த இமேஜ் ஆப்ஜெக்ட்ஸ் நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ஓகே, ஸோ இது எல்லா இமேஜ் ஆப்ஜெக்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி வைக்கும். ஸோ தட் நம்ம வந்து அது அந்த இமேஜ் வந்து டக்குன்னு வந்து டிஸப்பியர் ஆகாது கேன்வாஸில். அடுத்து சி டாட் கிரியேட் இமேஜ் ஆஃப் 50, இமேஜ் டாட் இமேஜ் அப்படின்னு கொடுத்தேன். ஏன் இங்கே 50 கொடுத்துருக்கேன் அப்படின்னா கேன்வாஸ்க்கு வந்து 100 லென்த் கொடுத்தோம். ஸோ மிடில் வரணும். ஸோ இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இமேஜ் கொடுத்துட்டோம். அடுத்து மீதியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இது ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பண்ணனால நம்மளுக்கு வந்து இப்போது இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது. காட்டுறேன் இருங்க ஒரு செகண்ட். ஸோ இப்படி வந்துருச்சா, இதில் போயிட்டு நான் வந்து ப்ரௌஸ் இமேஜஸ் கொடுக்கும்போது ஓகே, ஸோ இதோ நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜும் வருதா, அதேமாதிரி மல்டிபிள் இமேஜஸும் வருது. அண்ட் மேபி இதோ இப்படி கொடுத்தா அடுத்து கீழேயும் வருது. இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஆக்சுவலி நம்ம வந்து சைஸ் ஃபிக்ஸ் பண்ணல இல்லையா நம்ம ஆப்புக்கு. ஸோ அதனால் கீழேயும் அங்கிட்டும் லெஃப்ட் ரைட்டும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி போகும். ஸோ ஓகே, இந்த இமேஜ் ப்ரிவ்யூ எப்படி வந்து சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து யூசர் செட்டிங்ஸ் பேஜ் போகிறோம். யூசர் செட்டிங்ஸ் பேஜில் நான் யூஐ மட்டும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். மீதியை வந்து நம்ம இப்போ நான் இந்த வீடியோவில் செய்ய போகிறேன். ஸோ யூசர் செட்டிங்ஸ் பேஜ் ஓகே, யூஐ என்னன்னு மட்டும் உங்களுக்கு ஒருக்க காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஓகே. இப்போ யூஐ எனக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு டிப்பிக்கல் யூசர் செட்டிங்ஸ் பேஜில் என்ன இருக்குமோ அதான் இருக்கணும். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே நம்மளோட பேர் இருக்கும், நம்மளோட யூசர் நேம் இருக்கும், அடுத்து கீழே இமெயில், அது கீழே நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி ப்ரொஃபைல் பிக்சர் ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா. ப்ரொஃபைல் பிக்சர் கீழே தான் நேம் யூசர் நேம் இருக்கும். அடுத்து வந்து சேஞ்ச் யூசர் நேம், சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சர், சேஞ்ச் பாஸ்வேர்ட், அப்புறம் லாக் அவுட். இந்த 4 விஷயம் தான் நமக்கு தேவை. ஸோ இந்த 4க்குரிய ஒவ்வொரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆக்சுவலி பட்டன்ஸ் இல்லை, கவனிச்சிங்களா, அது பட்டன்ஸே கிடையாது. இது ஃபுல்லாக டைல்டு பட்டன்ஸ். டைல்டு பட்டன் கஸ்டம் விசிட்டை நான் முன்னாடியே வந்து இந்த சீரீஸோட 4th or 5th வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது இது இருக்குது. டைல்டு இந்த கஸ்டம் காம்பனன்ட்ஸ்குள்ளே இருக்குது. என்னோடய கிட்ஹப் ரெப்போ செக் பண்ணிக்கோங்க, அதில் இந்த இது இருக்கும். டேரெக்டாக நான் வந்து அந்த டைல்டு பட்டனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரிஜினல் அப்ளிகேஷனில் எப்படி வந்து டேரெக்டாக தொட்டோன்னா அப்படின்னா கரெக்டாக வருவாங்க, பட்டன் மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அதுக்குரிய எஃபெக்ட் வரதுக்காக கொடுத்துட்டேன். அண்ட் இப்போது இந்த மெத்தட்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லோடு யூசர் ப்ரொஃபைல் பிக்சர். இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா யூசர் ப்ரொஃபைல் பிக்சரை நான் இங்கேயும் சும்மா பிளாங்காக தான் விட்டுருக்கேன். இப்போ யூசர் ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி நம்ம லோட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, எப்படி லோட் பண்ணுறது, இந்த 2 விஷயத்தை பார்க்கணும். ஸோ நம்ம சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சரை முதல்ல ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஸோ சேஞ்ச் ப்ரொஃபைல் பிக்சர் யூசர் கொடுக்கும்போது என்ன ஆகணும், அவர்கிட்டருந்து ஒரு நம்ம என்ன சொல்கிறது ஒரு இமேஜோட பாத்தை வாங்கணும். அப்புறம் அந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை அந்த கேன்வஸ்லையும் காமிச்சிட்டு அதை டேட்டா பேஸ்க்கும் எழுதிடணும். டேட்டா பேஸில் எங்கே எழுதுவோம், அதை எந்த டேபிளில் போடுவோம் அப்படின்னா இமேஜஸ் டேபிளுக்குள்ளே போட போகிறோம். ஓகேவா, ஸோ தட் இந்த ஆக்சுவலி இதில் வந்து நான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ இந்த எடிட்டை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இமேஜஸ் டேபிளை வந்து நான் அதாவது எப்படி சொல்கிறது இதோட ப்ராப்பர்ட்டிஸை நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த பாருங்களேன், வியூ இமேஜ் மல்டிபிள் இமேஜுக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். ஏன் வந்து நான் இந்த ஐடியாக்காண்டி நான் மொத்த அந்த இமேஜ் டேபிளே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் வர்த் இட். அதனால் வந்து சாரி ரன் பண்ண வந்தது மல்டிபிள் இமேஜ் வீடியோவில் இருக்கும்.
ஓகே, இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு போஸ்ட்டில் மல்டிபிள் இமேஜஸ் வந்தால் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதுக்காண்டி நான் இந்த கஸ்டம் விட்ஜெட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த விட்ஜெட்டோட ப்ராப்பர்ட்டிக்காண்டி நான் வந்து அந்த டேபிளை மாடிஃபை பண்ணியிருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு எண்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் யூசர் செட்டிங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த டேட்டாபேஸில் என்ன பண்ணுறேன்னா இமேஜஸ் ஐடியில் இந்த ஐடிங்கிறத நான் அழிக்க போகிறேன். எனக்கு அது தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ மாடிஃபை டேபிள், ரிமூவ் ஃபீல்டு. எஸ், ஓகே. ஓ, வேறு ஏதாவது ப்ரைமரி கீயை செட் பண்ணிட்டு நம்ம ரிமூவ். எஸ், ஓகே. ஸோ இப்போ எனக்கு போஸ்டட் பை, டைப்பு, பாத் 3 தான் இருக்குது. எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், போஸ்டட் பை யூனிக்காக இருக்க போகுது. ஓகேவா, அதை நான் ப்ரைமரிக்கே நான் செட் பண்ணிக்கலாம், என் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு யூசருக்கு ஒரு யூசர் ப்ரொஃபைல் தான் இருக்குது. அதோட இதோட நேமை நான் மாற்ற போகிறேன். யூசர் ப்ரொஃபைல், யூசர் பிக்னு வச்சுக்குவோம். யூசர் பிக். ஓகேவா, டைப்பு, போஸ்டட் பை, டைப்பு, பாத்து 3 தான் இருக்குது. இந்த ஆக்சுவலி இந்த டைப் கூட நமக்கு தேவையில்லை. ஸோ இது ரிமூவ் ஃபீல்ட் பண்ணிடலாம். போஸ்டட் பை, பாத் 2 தான். ஒன்று அவங்களோட இமெயில், இன்னொன்று அவங்களோட யூசரோட ப்ரொஃபைல் பிக்சரோட பாத். ஓகே, ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க. ஸோ யூசர் பிக் இந்த இமேஜஸ் டேபிளை மாற்றி யூசர் பிக்னு மாற்றிக்கோங்க. இல்லை 2 போஸ்டட் பை, பாத், அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த யூசர்கிட்டருந்து ஒரு இமேஜோட பாத்தை வாங்கி அந்த பாத்துங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ண போகிறேன். அண்ட் போஸ்டட் பையை வந்து சிம்பிளாக அவங்களோட இமெயிலுக்கு செட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். நம்ம அதுதான் இப்போ இந்த யூசர் செட்டிங்ஸ்குள்ளே பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பாஸ், சாரி, போன வீடியோவில் பார்த்தோம் நம்ம வந்து ஒரு டயலாக் பட்டன் வாங்குறதுக்கு ஃப்ரம் டிகே இன்டர் டாட் ஃபைல் டயலாக் இம்போர்ட் ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம். ஓகே, ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைல் நேம் இஸ் ஈக்குவல் டு ஆஸ்க் ஓப்பன் ஃபைல் நேம். ஓகேவா, ஸோ ஒரு ஃபைல் நேம் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இப்போது இந்த ஃபைல் நேமை தான் நம்ம அங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம். அண்டு அதே நேரத்தில் மேலே இருக்க கேன்வஸ்லேயும் லோட் பண்ணணும். ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணலாம், அகெயின் ரீசைஸ் எலமெண்ட் நான் காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, எனக்கு சீரியஸாக வந்து இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன இமேஜ் மேனிப்புலேஷனுக்காண்டி கோடெல்லாம் வந்து திருப்பி டைப் பண்ணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது. காப்பி பேஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு தோணுது. மேபி இப்படி பண்ண சோம்பேறித்தனம் கூட்டிகிட்டே போகும் போல். ஓகே, ஸோ அதுக்குரிய இமேஜ் டிகே இம்போர்ட் பண்ணிடலாம். ஆல்ட் என்டர். கடவுளே, திடீர்னு ஆட்டோ சஜஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃப்ரம் பில் இம்போர்ட் இமேஜ் டிகே. ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரீசைஸ் இமேஜை வச்சு நான் அந்த இமேஜை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, ஸோ செல்ஃப் டாட் ஐஎம்ஜி இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் டாட் ரீசைஸ் இமேஜ் ஆஃப் அந்த ஃபைல் நேம் 100,100. ஏன்னா 100 தான் நம்மளோட கேன்வஸோடது. அடுத்து கேன்வஸ்குள்ளே அதை போட போகிறேன், காட்ட போகிறேன். ஸோ செல்ஃப் டாட் யூசர் ப்ரொஃப் கேன்வஸ் டாட் கிரியேட் இமேஜ் ஆஃப், இதில் வந்து 100,100. ஸோ 50,50 image is equal to self dot image. ஓகே, டன். இப்போதைக்கு வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஜஸ்ட் வந்து அங்கே இருக்கிறத அப்டேட் பண்ணியிருக்கோம், காட்டுறதை அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு வந்து டேட்டாபேஸில் அப்டேட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு புது மெத்தட் எழுதணும். ஸோ டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ்குள்ளே போய்க்கோங்க. def save user profile update user profile picture. ஓகே, இதில் என்ன இமெயில் வாங்கணும், பாத் வாங்கணும். ஸோ ட்ரை cur dot execute f
update. Sorry guys, really sorry. Actually நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ண தெரியாமல் more than 5 minutes எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போயிருந்திருக்கேன். ஐயோ ஓகே, பட் எனிவேஸ் நான் உங்களுக்கு டைப் பண்ணிவிட்டு காமிச்சிக்கிறத விட இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நான் நம்ம எடுத்தோடனே வந்து வேறு மாதிரி அப்ரோச் பண்ணேன். பட் இப்போ திடீர்னு இன்னொரு ஐடியா வந்தோடனே இதை நான் மாற்றுறேன். என்னோடய அப்டேட் யூசர் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படிங்கிற மெத்தடை. 2 கேஸ் இருக்குது. நம்பர் 1, ஏற்கனவே வந்து அந்த யூசர் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணேன்னா நம்ம இப்போ அப்டேட் கமாண்டை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு SQL எரர் வரும். நம்பர் 2, ஏற்கனவே அந்த யூசர் பிக்சர் வச்சுருந்தார் அப்படின்னா அப்டேட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் ஏற்கனவே வச்சிருக்காரா இல்லையா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா skr.execute select star from user pic where email is equal to அந்த இமெயிலை கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் அது ஒரு ரெக்கார்ட், அதை ஏற்கனவே ஒரு பிக்சர் அப்லோட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா will have an record. ஓகேவா? ஸோ skr.fetch all அப்படின்னு கொடுக்கும்போது அதோட லென்த் 1 இருக்கும். ஸோ அது greater than 0 இல்லையா, அதனால் அப்டேட் கமாண்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்து கான்டாக்ட் கமிட் கொடுக்குறோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து நம்மளோட அவர் அந்த skr.fetch all அது 0 இருந்துச்சு, அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு ரெக்கார்ட் கூட அப்படி இல்லை அப்படின்னா அவர் தடவை ப்ரொஃபைல் பிக்சர் அப்லோட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், டேரெக்டாக இன்சர்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் எரர் எதுக்கு போட்டிருக்கோன்னு தெரியும். அப்புறம் கான்டாக்ட் கமிட் நம்ம கமிட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல வந்து இந்த இதை கால் பண்ணிடணும், அப்டேட் யூசர் ப்ரொஃபைல் பிக்சர் ஆஃப் self.user name, ஃபைல் நேம். முடிஞ்சா இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பாஸ்வேர்ட் செய்யலாமா, சேஞ்ச் யூசர் நேம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே, ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டுக்கே போகலாம். ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்டு வந்து அகெயின் ஒரு ஃபுல் ஆப் தான் நம்ம எழுதணும். ஸோ ஃபுல் கிளாஸ் தான் எழுதணும். From dk inter import star font. ஓகே, ஸோ ஆக்சுவலி இது எங்கே இருந்தாவது காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கிறேன். வேறு எங்கே இருந்தாவது ரீயூஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை என்கிட்ட இப்போது. ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்ட் dialog. ஓகே, ஸோ இதை வந்து ஃப்ரேம்லேருந்து இன்ஹெரிட் பண்ண போகிறோம். அண்ட் def ஓகே, சூப்பர் கால். அடுத்து பேரண்ட்டு கமா இமெயில் வேணும், ஏன்னா அந்த யூசரோட இது வேணும். அண்ட் தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா self.user email is equal to email, self.user pass, அதாவது பாஸ், ஆமாம் பாஸ் தான் வேணும். ஓகே, is equal to இதுக்கு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன் வேணும் இல்லையா, from new source dot database operations import fetch password. எழுதுனா இல்லையா இருக்குது. ஸோ fetch password of alt q. ஓகே, இமெயில் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ இமெயில், அந்த இமெயிலை கொடுத்தாச்சு. அது யூசர் பாஸி ஸ்டோர் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம மெத்தடு def setup pass change. சாரி, சூப்பர்குள்ளே போகிறேன். பாஸ் சேஞ்சில் என்னென்ன இருக்க போகுது, ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் பாஸ்வேர்ட் கேட்க போகுது. அடுத்து வந்து நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ், மற்ற பாஸ்வேர்ட்ஸ் 2 பாஸ்வேர்ட்ஸ் கேட்க போகுது, கன்ஃபார்முக்கும் இதுக்கும். அதுக்கப்புறமேட்டு 2 ஈக்குவலாக இருந்துச்சா செக் பண்ணிவிட்டு அங்கே அப்டேட் பண்ணிடும். அவ்வளோதானே. ஸோ அதை செய்ய போகிறோம். மேலே ஒரு லேபிள் கொடுத்தோம், சேஞ்ச் பாஸ்வேர்ட் ஃபாண்ட் ஈக்குவல் டு font of size equal to 25 dot pack. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிரிட் மாதிரி தேவைப்படுது. ஸோ இன்னொரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணாங்க, self dot main frame is equal to frame of self dot main frame dot pack. இது முடிச்சாச்சா? இப்போது என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் அங்கே ஒரு லேபிள் கொடுக்கணும். ஸோ லேபிள் ஆஃப் self dot
பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுக்கணும்டா. செல்ஃப் டாட் மெயின் ஃப்ரேம் கமா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் பாஸ்வேர்டு. கரண்ட் பாஸ்வேர்ட் இப்படி கொடுத்துட்றோம். அடுத்து இதை காப்பி பண்ணிக்க போகிறேன். STLC இதுக்கு வந்து எனக்கு 20 போதும், சைஸு 15 போதும் ஆக்சுவலி. டாட் பேக் இது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா பாஸ்வேர்டுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணோமா, அதே மாதிரி இது வந்து இதுக்கு நம்மளோட நியூ பாஸ்வேர்டுக்கு நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ஒரு லேபிளாக முடிச்சாச்சா. இப்போது ஆக்சுவலி இங்கே பேக் வராது, நம்ம கிரிட் யூஸ் பண்ணணும். நம்ம இந்த இடத்துல டாட் கிரிட் grid row equal to 0 comma row equal to 1 comma column equal to 0. Just a second. Grid of row equal to 2 comma column equal to 0. இதுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு என்ட்ரி widget கொடுக்கணும். செல்ஃப் டாட் கர்பாஸ்ன்னு வச்சுக்க போகிறேன் இஸ் ஈக்குவல் டு entry widget of self dot main frame self dot karpas of karpas dot grid of row equal to comma column equal to. நான் இதுக்கு காப்பி பண்ணி வச்சுக்க போகிறேன் வேகமாக பண்ணுறதுக்காண்டி. ஸோ row equal to 0 column equal to 0 column equal to 1. ஓகே, அதே மாதிரி எனக்கு என்ன வேணும்னா இன்னொரு என்ட்ரி வேணும். இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, அதே மாதிரி இதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி கர்பாஸ். ஓகே, அடுத்து இதில் வந்து இதை பாஸ் 1ன்னு வச்சுக்க போகிறேன், இதை பாஸ் 2ன்னு வச்சுக்க போகிறேன். சாரி, இது பாஸ் 1 தான். அகெயின் இதுதான் பாஸ் 2. ஓகே, இப்போது இந்த ரோ நம்பர்ஸ் மாற்றணும். 1 1. ஓகே, இப்போ நம்மளோட விஜெட் வந்து சரியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம விஜெட்ஸில் மாடிஃபை பண்ண தேவையில்ல. கீழே வந்து இன்னொரு பட்டன் வேணும். பட்டன் செல்ஃப் கமா டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஓகே. ஓகே சரி, அதுக்கப்புறம் கமா ஃபாண்ட் ஈக்குவல் டு font dot font of size equal to 15. இது டாட் பேக் பண்ணிடலாம். def on submit pass. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த கமாண்டை இங்கே தான் கூப்பிடணும். ஸோ def command equal to self dot on submit. ஓகே, இப்போதைக்கு யூஐ பார்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ root is equal to tk root dot main loop. இது என்ன யூஐ பண்ணியிருந்தோம், சேஞ்ச் பாஸ்வேர்ட் டயக்ராம் ஆஃப் root கமா பேரண்ட் கொடுத்துட்டேன். இமெயில் வந்து bhgmail.pack. ஓகே, ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங். ஓ யா, இதை கூப்பிடவே இல்லை இந்த இடத்துல. ஸோ செல்ஃப் டாட் செட்டப் பாஸ் சேஞ்ச் இது கூப்பிடணும்ல. ஓகே, நான் எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக வரலனாலும் வந்திருக்கு. ஏன்னா நம்ம என்ட்ரி விஜெட்ஸ்க்கு வந்து இந்த ஃபாண்ட் கொடுக்கல, அதனால் அப்படி ஆயிடுச்சு. இது ரோ ஈக்குவல் டு 2 காலம் ஈக்குவல் டு 1. ஓகே, அண்ட் இதோட ஃபாண்ட்டை மட்டும் காப்பி பண்ணணும். இப்போ என்ட்ரி விஜெட்ஸ்க்கு ஓகே கரெக்டு தான்.
see still we set ஓகே. இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு. பேடிங் மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணதுக்கு இது பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்புறம் என்ன நம்ம இன்னும் முடிக்கணும் அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு, அப்புறம் லோட் யூசர் ப்ரொஃபைல் பிக்சர், சேஞ்ச் யூசர் நேம், இது மூணும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த GUI உங்களுக்கு புரியல அப்படின்னா, நீங்கள் ரெக்ரியேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா என்னோட GitHub ரெப்போ ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் கீழே தான் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். See you. Bye-bye.